ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஏசையா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஏசையா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், ஏசையா என்று சொல்லி சுகமாக்கினீர், ஏசையா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை காப்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆமென். நிஜமாவே இன்னைக்கு ஆமென். இன்னைக்கு அநேகர் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் அந்த ஹாஸ்பிட்டல் ஊழியங்களுக்காக நம்ம போயிட்டு இருக்கிறோம். இந்த ஹாஸ்பிட்டல் ஊழியங்களுக்கு போகும்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்னைக்கு அநேக நோய்களால் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாதிக்கப்பட்டுட்டு அநேக உறுப்புகள் இழந்ததை பார்க்குறோம். அநேக துர்மரணங்கள் அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம். அநேக வாகன விபத்துகளில் அநேகர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகுந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய துன்பத்துக்கு ஆளாகி வர்றாங்க. ஸோ இன்னைக்கு கூட நான் கொஞ்சம் நேரம் ஈவினிங்கில் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்கும்போது ஏசப்பா சொப்பனத்தில் சில காரியங்களை உணர்த்துறாரு. அதாவது பஸ்ஸில் அந்த மாதிரி என்ஹெச்சில் போகிறவங்க, எஸ்ஹெச்சில் போகிறவங்க, சிறு வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வாகனத்தில் சாகசம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அநேகர் பார்த்தீங்கன்னா தலை அப்படிங்கிற மாதிரி உடைந்து அல்லது உடல் உறுப்புகள் அப்படிங்கிறது மிகுந்த பாதுகாப்பு உள்ளாகி அந்த மாதிரிலாம் போய் பயணப்படுறதுனால அதிக விபத்துகள் சந்திக்கப்படுது. ஸோ இப்போ ஏசப்பா உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது அப்படிங்கிறது நம்ம சுகமாக இருக்கிறதுக்காக மாத்திரம் இல்லை, நம்ம நல்லா அந்த மாதிரி சோஃபிஸ்கேட்டடான லைஃபுகளில் ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்ய விரும்பினால் அவன் என்னை பின்பற்ற கடவன் சொல்கிறார். அப்போ என்னை பின்பற்ற கடவன்னா அவர் எப்படி இருந்தார்? ஏசப்பா எப்படி இருந்தாருன்னா, அவர் சுவிசேஷம் சொல்லும்படியாக கிராமங்கள் தோறும், வீதிகள் தோறும், நகரங்கள் தோறும் அவர் என்ன பண்ணிட்டாரு, பகல் முழுவதுமா அவர் நடைபயணமாகவே சுற்றிட்டே இருந்தார். இரவு நேரங்களில் அவருக்கு மனுஷகுமாரனுக்கோ அதாவது தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒளிவு மலையில் அல்லது யாரையாவது சீஷர்களோட வீடுகளில் அந்த மாதிரி தான் அவர் தங்கி கொண்டிருந்தார். அப்போ நம்ம சீஷர்கள் இயேசுவை பின்பற்றுகிற நாமும் இயேசுவை பின்பற்றணும். அந்த ஏசப்பா சொல்கிற காரியங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். சுகம் தருகிறவர். இன்னைக்கு சுகம் இல்லாமல் அநேகர் இருக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு சுகபலத்தோட வச்சிருக்கிறார், நமக்கு எந்த விதமான நோயும் இல்லாமல் வச்சிருக்கிறார், நம்ம இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானமாக வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்ம அவருக்குள்ளே இருக்கிறதுனால. அவருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும்னு சொல்லியிருக்கார். ரோமர் எழுதின அந்த நிருபத்தில் ஏசப்பா அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு நினைப்போட்டு இருக்கிறாரு. கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க, இயேசுக்குள்ளே இருக்கிறவங்க, ஏசப்பாவுக்குள்ளே இருக்கிறவங்க எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அந்த நன்மையும் கிருபையும் அவர்களை தொடரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையின்படி. ஆனால் அந்த நன்மை பிறருக்கு கிடைக்கலேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், கண்ணீரோடு ஜெபிக்கணும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. அந்த இடத்துல நம்ம அழுகையும் நம்ம புலம்பலமாக இருக்கிறது இல்லை, நம்ம பிறருடைய அழுகை, பிறருடைய கண்ணீர், பிறருடைய வேதனைகள், பிறருடைய ஹாஸ்பிட்டலில் போய் கடன் பாரத்தினால் நிறைய இருக்கிறாங்க. பாருங்க, சின்ன சின்ன இதெல்லாம் 48 வயசுல மறிச்சு போயிடுறாங்க. இன்னைக்கு சின்ன வயசுல மறிச்சு போயிடுறாங்க, திடீர்னு இல்லாமல் போயிடுறாங்க. இன்னைக்கு விதவைகள் அநேகர் இருக்கிறாங்க. சின்ன வயசுல விதவைகள் ஆயிடுறாங்க. சின்ன வயசுல அப்பா அம்மாவை பிரிஞ்சுட்டு வாழ்றாங்க.
ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பார்க்கணும். அடுத்த பாடல். ஸோ இது வந்து சபை கூடுதல் எபிரேயர் 10:24-25 படி சபை கூடுதல்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாரும் பிரசங்கம் பண்ணணும், எல்லாரும் பாடல் பாடணும், எல்லாருமே ஆவியானவருக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த பாடல், இப்போ அக்ஷிதா பாடல் எடுத்துட்டீங்க, ஸோ மாலினி பாடல் எடுத்தாச்சு. அடுத்த பாடல் அப்படிங்கிறது ரோஹித். ரோஹித் ஒரு பாடல் செலக்ட் பண்ணுங்க. 87வது பாடல் இனிஷியேட் பண்ணலாம். தம்பி பாடுங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் ஆடி பாடி மகிழ்வேன், தினம் பாடி பாடி துதிப்பேன். நான் ஆடி பாடி மகிழ்வேன், தினம் பாடி பாடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். என் இயேசு தேடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் இயேசு தேடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனுஷனாக மாற்றினார், புது மனுஷனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். இயேசு அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். இயேசு அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. ஏன்னா இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு நம்மளை தேடி வந்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் உண்டாக்கியவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். சத்தியம் சொல்கிறது யோவான் 15:16. எடுத்தவங்க ஒருத்தர் சத்தமாக வாசிங்க. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்க. இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்கியவர், வானம் பூமி நட்சத்திரங்கள் சரிங்களா, இந்த மலைகள் குன்றுகள் பர்வதங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கியவர் அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு நன்றி. யோவான் 15:16. ஒருவர் சத்தமாக, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படியாக, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஏசப்பா எதற்காக நம்மளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்ற ரகசியம் அதுக்குள்ள இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர், இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிறவர், இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கிறவர் ஏசப்பா சொல்கிறார், நான் எதற்காக உங்களை தெரிந்து கொண்டேன், அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக எதுவோ அதை பாருங்க, நல்லா கவனிங்க. என் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். ஏசப்பா எதற்காக நம்ம தெரிந்து கொண்டாரா? கனி கொடுக்கும் படிக்கும். கனி கொடுத்தல் என்றால் என்ன அப்படின்னு சொன்னா,
இன்னைக்கு அநேகர் பாவங்களிலும் சாபங்களிலும் கட்டுகளிலும் நோய்களிலும் அநேக அந்தமாக இருக்கக்கூடிய தருத்தரங்களிலும் பசியோடையும் வேதனையோடையும் வலியோடையும் இருக்கிறாங்க. அதற்காக தான் நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்காரு. அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொல்லும்படியாக, அவங்களுடைய நோய்களை தீர்க்கும்படியாக, அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக, அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. கனி கொடுத்தல்னா அதுதான். உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும். கனி நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்னன்னா, அதை நம்ம வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும். தொடர்ந்து 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 கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நம்முடைய இந்த உடல் பொருள் ஆவி, நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய கண், நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்முடைய பேச்சு, நம்முடைய இந்த மாதிரி எல்லாத்தையும் ஏசப்பாவுக்காக நம்ம வந்து கனி கொடுக்கும்படியாகவும் இந்த கனி நிலத்திருக்கும்படியாகவும் தான் ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நம்ம தேடி போல, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, யார் பேதுரு வந்து ஓடி போனானா, பேதுரு வந்து பேதுரு வா நீ கேவா எனப்படுவாய் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல மிக முக்கியமானது ஏசப்பா நம்மளை தெரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே போல் ரொம்ப முக்கியமாக என்ன சார் அப்படின்னா, இந்த ஏசப்பாவோட நாமத்தினால நமக்கு என்ன இருக்கும், அந்த சாத்தானுடைய சகல வல்லமையை மேற்கொள்வதற்கு ஏசப்பா நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு, வல்லமையை கொடுத்துருக்கிறார். லூக்கா 10:19 படி இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அந்தமாக இருக்கக்கூடிய நோய் அந்தமாக வாய்ப்பட்டவர்களை, ஸோ அந்த நோயை குணமாக்கக்கூடிய அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இந்த வசனம் உறுதிப்படுத்துது. இதோ சத்ருவினுடைய சகல அதிகாரங்களை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு? ஏசப்பாவுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு. ஏசப்பாக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும். ஏதோ பெரிய பயங்கரமான வரம் பெற்றவர்களுக்கு மாத்திரம் இல்லை, பயங்கரமா இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை. ஏசப்பா சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், நேர உட்காருங்க, அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவர்களால் உண்டான அடையாளங்கள் ஆவலன்னு சொல்றாரு. வியாதியஸ்தர்கள் மேல கை வச்சா அந்த வியாதி ஓடணும். ஆமென். அப்ப ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ணணும், அதை அலட்சியமா நினைச்சிடக்கூடாது. அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வல்லமையை ஏசப்பா சொல்றாரு, நான் செய்த காரியங்களை செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், இதுதான் முக்கியமான ஆசீர்வாதம். இன்னைக்கு பழைய ஏற்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அது மாம்சத்திற்குரிய ஆசீர்வாதம், அது உலக பொருளுக்குரிய ஆசீர்வாதம். உன்னுடைய பலகணிகளை திறந்து பயங்கரமா உன்னை வந்து பணம்னு பொருளாசையை குறித்தவன ஆசீர்வாதம் அந்த மக்களுக்கு. ஆனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? மத்தேயு 6:30 6:33 படி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு 6:32 என்ன சொல்றாரு? வாசிங்க ஒருத்தர். மத்தேயு 6:32. இப்ப நான் சொன்னது 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு 6:32 ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எதை நாடி தேடுகிறார்கள்? நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய பொருளாசை சம்பாதிக்கணும், நிறைய பேர் புகழ் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்றார். 6:32 என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். எதை இவைகளையெல்லாம் சொல்லியிருக்காருன்னா அப்ப மேல சொல்லியிருக்கிறாருன்னு அர்த்தம். இவைகளையெல்லாம் எவைகளையெல்லாம்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும். வார்த்தையை நல்லா உணர்ந்து படிக்கலாம். எண்ணத்தை உண்போம், இதை சாப்பிட்டா அது வந்துடும், அதை சாப்பிட்டா இது வந்துடும். அது பயப்படுகிறவர்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்றாரு. பயப்படுறவர்கள் ஐயோ, இந்த சுகர் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும், அதெல்லாம் இயேசு நாமத்தினால. சாவுக்கு ஏதுவான எதுவை குடித்தாலும் அது வந்து விசுவாசத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான், ஏசப்பாவோட சத்தியத்துக்குள்ள உண்மையா இருக்கிறவங்களுக்கு தான். ஏசப்பா சொல்லியிருக்காரு, இந்த ஜீவனை நீ வெறுக்காவிட்டால் நீ எனக்கு சீஷன் இல்லைன்றார். அப்புறம் இந்த ஜீவனை காக்கிறதுக்காக நான் அதை சாப்பிட்டா அது வந்துடும், இதை சாப்பிட்டா இது வந்துடும். இன்னைக்கு பயந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பயந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பயப்படுகிறவர்களுக்கு இயேசு ஐயோன்னு சொல்றாரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்ப எப்படி இருக்கணும்? ஏசப்பாவுக்கு உண்மையா இருக்கணும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை என்று உங்களுடைய ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்களுடைய சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவைகளா அல்லவா? விசேஷித்தல் அல்லவா? அப்படி சொல்லிட்டு தான் 32 சொல்றாரு. என்ன சொல்றாரு?
33 சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னா என்ன? நல்ல ட்ரெஸ் தருவாரு, நல்ல சாப்பாடு தருவாரு, நல்ல ஆகாரத்தை கொடுப்பாரு, நம்மளை வாழ வைப்பாரு. நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, போய் அப்புறம் இயேசுவுக்கு கொடுக்கணும். அப்ப இயேசுவுக்கு கொடுக்கறது என்றால் என்ன? இன்னைக்கு அநேகருக்கு இயேசுவுக்கு கொடுக்கறது அப்படின்னு சொன்னா அவங்க எங்கெங்கேயோ போய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்கள நம்ம நியாயம் தீர்க்கக்கூடாது. நியாயம் தீர்க்கிறது நம்மளுடைய பொறுப்பு கிடையாது. ஆனால் அவர்களை குறித்து நம்ம பாரப்படணும், அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இயேசுக்கு கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எங்கேயோ கொடுத்து கொண்டு சாபத்தை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள், நோய்களை வாங்கி கொண்டு இருக்கிறார்கள், பாவத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு நம்ம இயேசுக்கு கொடுக்கறத நம்ம எங்கே கொடுக்கணும்? மத்தேயு 25:33 முதல் வாசிங்க. மத்தேயு 25:33 முதல் எடுத்தவங்க குயிக்கா வாசிங்க. இயேசுக்கு கொடுப்பது என்றால் என்ன? இயேசுவுக்கு கொடுப்பது என்றால் என்ன? மத்தேயு 25:33 முதல் நல்லா உற்சாகமா. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக, இந்த வசனம் முக்கியமான வசனம். இது நியாய தீர்ப்பு நாள்ல நடக்கக்கூடியது. நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது இது வந்து கடைசி கடைசி கர்த்தருடைய அந்த கடைசி அந்த வருகை அப்படிங்கிறது. அவர் நம்ம இந்த பூமியை நியாயம் தீர்க்கும் போது ஏற்படுறது. அவங்கவுங்க நியாயம் தீர்க்கப்படுறது அவரவருடைய இறப்பு. ஒருத்தருடைய கடைசி நாள் அப்படிங்கிறது அவரவருக்கு உண்டான கடைசி நாள். இது வந்து என்ன சொல்றது தெரியுமா? மறுபடியும் வாசிப்போம் முதல்ல இருந்து. மத்தேயு 25:33 முதல். இயேசுவுக்கு கொடுப்பது என்றால் என்ன? இயேசுவுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது எது? பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். பாருங்க, இந்த உலகத்தையே உண்டாக்குனவர், இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே உருவாக்குனவர் என்னை 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 என்னைன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் சொல்றாரு. பசியா இருக்கிறவங்க இன்னைக்கு வந்து ரோட்ல தெருவுல யாராவது பசியா இருந்தாங்கன்னா அங்க இயேசு தான் பசியா இருக்கிறார். அக்கார்டிங் டு இந்த பைபிளோட வசனத்தின்படி இயேசு தான் பசியா இருக்கிறார். அப்ப ரோட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தோமா? அப்ப ரோட்ல இருக்கிறவங்களுக்கு, பசியா இருக்கிறவங்களுக்கு, கை கால் இல்லாம அந்த மாதிரி ஆபத்தோட இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு போய் நம்ம சோறு கொடுக்கறது தான் ஏசப்பாவுக்கு நம்ம பசியாத்துறோம்னு அர்த்தம். வேற எங்கேயோ கொடுக்கறதெல்லாம் அது ஏசப்பாவுக்கு கிடையாது. தனி மனுஷனுக்கு கொடுக்கறது அல்லது தனி அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊழியங்களுக்கு கொடுக்குறேன், அங்க கொடுக்குறேன், இங்க கொடுக்குறேன்லாம் கொடுக்கறது அது இயேசுக்கு கொடுப்பதல்ல. இயேசுவுக்கு கொடுப்பது என்றால் பசியா இருக்கிறவருக்கு. பசியா இருக்கிறவனா எந்த பசியா இருக்கிறவருக்கு? அன்னதானம் போடுறதா? அந்த பசி இல்லை. இங்க வந்து ஒண்ணுமே இல்லாம பசியா இருக்கிறாங்க பாருங்க, வறுமையில இருந்து பசியா இருக்கிறாங்க பாருங்க, சாலையோரங்கள்ல படுத்து கிடக்குறாங்க பாருங்க, அனாதைகளா இருக்கிறாங்க பாருங்க, ஆதரவற்றவர்களா இருக்கிறாங்க பாருங்க, அவர்களை தேடி அங்கதான் இயேசு இருக்கிறார். அப்ப பசியா இருக்கிறவர்களுக்கு பசியாத்தணும். 2, தாகமா இருக்கிறவங்களுக்கு தண்ணி, இப்ப தண்ணீர் தாகம் அந்த மாதிரி இருக்கிறவங்க, தாகமா இருக்கிறவது அவங்களுக்கு தண்ணீர் கொடுக்கணும். 3, அந்நியனாய் இருக்கிறவங்க, இன்னைக்கு யாருமே அனாதைகளாக இருக்கிறாங்க, ஆதரவற்று இருக்கிறாங்க, அவர்களை போய் பார்க்க அங்கதான் இயேசு இருக்கிறார். 4, வஸ்திரம் இல்லாமல், இன்னைக்கு உடைகள் இல்லாம கிழிந்த ஆடைகளோடு அல்லது போர்த்தி கொள்ள போர்வை இல்லாம இன்னைக்கு அநேகர்கள் இருக்கிறாங்க, அங்கதான் இயேசு இருக்கிறார், அங்கதான் நம்ம கொடுக்கணும். 5, வியாதியா இருக்கிறவங்க, இன்னைக்குதான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு சொல்லுகிறார் முக்கியமானது, அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம். அறுப்பு மிகுதி ஆட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமானை அனுப்பும்படியாக நீங்க பிதாவை வேண்டிக் கொள்ளுங்கள்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம வந்து அவருடைய ராஜ்யத்தை நம்ம வந்து உலைமூடி போட்டுறக்கூடாது. எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். எல்லாருமே கனி கொடுக்கணும், எல்லாருமே அந்த கனிகளை நிலைச்சிருக்கணும். ஏதோ 2 பேர் தான் 3 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்கன்னு செய்யக்கூடாது. ஏசப்பா சொல்லியிருக்கிறார், நம்ம அந்த உலகத்துல நம்மளை தெரிந்து கொண்டதே கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனிகள்ல நிலைத்திருக்கும்படியாகவும் சொல்லிட்டு யோவான் 15:16 சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம நல்லா படிச்சுக்கணும். அந்த மாதிரி சொல்லிட்டு அப்ப இயேசுக்கு கொடுப்பது என்றால் என்ன? பசியா இருக்கிறவங்களுக்கு, தாகமா இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி வியாதிஸ்தர்களுக்கு, அதே மாதிரி வந்து அனாதைகளா இருக்கிறவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு, இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை நீங்க எனக்கே செய்தீர்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உண்டவராக கண்டு உமக்கு தாகத்தை தீர்த்தோம், எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாமல் இருந்து உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எப்போது உம்மை வியாதிஸ்தராக கண்டு காவலில் இருந்தவராகவும் கண்டு
உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் என்றார்கள். அதற்கு ராஜா, இயேசு ராஜா சொல்றாரு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய அவர் மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு, என் சகோதரர்களுக்கு, இவர்களில் ஒருவனில் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்த வசனம் முக்கியமான வசனம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லுகிறவங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்றவங்க இந்த காரியத்துல ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஆனா இதுல ஒரு பங்கு கூட செய்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஏசப்பா நமக்கு எச்சரிக்கிறார். வீதிகளில் தான் போய் நிற்கணும், வீதிகளில் போய் நிற்கணும். ஒவ்வொருத்தரும் வீதிகளில் போய் இன்னைக்கு பசியோட கிடக்குறான், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, தாகமாக இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் பார்க்குறோம். வாரம் இருமுறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடியது பஸ் ஸ்டாண்டுகளில் போய் பார்க்குறோம். பார்த்த நேரம்லாம் எங்கெங்கெல்லாம் அப்படி நேரம் எப்போல்லாம் நம்மளுடைய காரில் அங்கே வெளியில் பயணம் செய்கிறோம்ல அப்போல்லாம் பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பேர் பசி. ஒரு 9 மணிக்கு கூட நம்ம சாப்பாடு நீ சாப்பாடுலாம் கொடுக்க வேண்டாம், சாப்பிட்ருப்பாங்கன்னு போயிட்டு 9 மணிக்கு சும்மா ஒரு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறங்கி கேட்க சொன்னால் இன்னும் சாப்பிடலையான்றாங்க, இன்னும் சாப்பிடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போன வாரம்லாம் ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி திறந்து கொடு அப்படிங்கிறாங்க. தண்ணி திறந்து கொடு, சாப்பாடு வாங்கிட்டு தண்ணியை திறந்து கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ ஏசப்பா அந்த மாதிரியான நம்மளை நற்கிரியில் செய்கிறதுக்கு தான் நம்மளை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறது, நமக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறது, மற்றவர்களுக்கு கொடுக்கறதுக்கு தான். அப்போ அவருக்கு மற்றவர் அந்த மாதிரி சொல்ல தாகமாக இருக்கிறவருக்கு, பசியாக இருக்கிறவருக்கு, அந்த வியாதிஸ்வரருக்கு அங்கே போய் நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? இயேசுவுக்கு கொடுக்குறோம். இயேசுவுக்கு கொடுப்பது என்றால் இப்போ சொன்ன வாசியம் தான் மத்தேயு 25:33 முதல் அங்கே கொடுக்கறதா. வேற எங்கே கொடுத்தாலும் சாபம், வேறு எங்கு கொடுத்தாலும் பாவம், வேறு எங்கு கொடுத்தாலும் யாருக்கு தனி மனிதனுக்கு கொடுத்தாலோ அல்லது தனி கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு காரியம்னு சொல்லிட்டு ஊழியம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது சாபத்தை கொடுக்கும், அது பாபத்தை கொடுக்கும். ஏன்னா நீதி அந்த மக்கள் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிறீர்கள் நீங்கள் யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். நீதிமான்களாக விரும்புகிற யாவரும் சாபத்துக்கு உட்படுகிறார்கள். நியாயப்பிரமாணக்காரர்கள் யாவரும் நீங்கள் கிருபையை விட்டு விழுந்து, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் எச்சரிக்குது. அப்போ ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு? நாம அவருடைய பிள்ளைகளா அவருக்கு கொடுப்பது என்றால் போய் ரோட்டோரங்களில், சாலையோரங்களில் அந்த மாதிரி இது பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், வீதிகளில், தெருக்களில் அநேகர் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு போய் நம்ம வந்து ஆடைகள் வாங்கி கொடுக்கறது, அவங்களுக்கு போய் நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு போய் அவர் தாகத்தை போக்குறது, அவங்களுக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல், அரசு மருத்துவமனைகளை, பணக்கார ஒருத்தன் கூட என்ன பண்ண மாட்டான்? இயேசுவை நம்பவே மாட்டான். பணக்காரர்களுக்கு இயேசு அவர் சொன்னது பணக்காரர்களே வாங்கலாம் சொல்லலை, மருத்துவர்களே வாங்க, இன்ஜினியர்களே வாங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறவர்களே வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஏன்னா அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் சோபிஸ்கட்டில் இருக்கிறாங்க, அவங்க வரமாட்டாங்க. ஆனால் ஏசப்பா யாரை சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்றார். அவர் மதம் மாற்ற வரவே இல்லை. அவர் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்றார். அவர் தனி கட்டடத்தை கட்ட சொல்லலை. அவர் பயங்கரமாக ஆராதனை என்ற பேரில் கூச்சலிட சொல்லலை. அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட தான் அப்படி இருக்குன்னு சொல்லலை. ஏசப்பா சொல்லியிருக்கிறார், எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். மனம் திரும்புன்னு சொல்றார், எல்லாரோட ஒருவர் அன்பாக இருங்கன்னு சொல்றார், சபிக்கிறவர்களே ஆசீர்வதிங்கன்னு சொல்றார், நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யுங்கன்றார், 7-70 தரம் மன்னிங்கடான்றார், யார் மீதும் கசப்பா இருக்காதுங்கன்றார், ஒருவருக்கொருவர் அந்த மாதிரி அன்பு செலுத்துறதுனால தான் நீங்கள் எனக்கு சீஷராக இருக்க முடியுன்றார். அப்போ ஏசப்பா சொல்கிறத நம்ம கவனமாக கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி. ஸோ இந்த வாரம் நம்முடைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் நிலைத்திருப்பது எப்படி அப்படிங்கிறதனுடைய பாகம் 3. ஏசப்பாவுக்கு நம்ம எப்படிப்பா ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருப்பது எப்படி? ஸோ எந்த மாதிரி காரியங்களை நம்ம ஏசப்பாவுக்கு நம்ம நிலைத்திருக்க முடியும் அப்படிங்கிறது. நம்ம இதுக்கு சோர்ஸ் வசனம் அப்படிங்கிறது ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சோர்ஸ் வசனம் அப்படிங்கிறது நமக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கிறோங்க, முக்கியமானது. இன்னைக்கு சபைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினால எங்கே கூட்டிட்டாங்கன்னா அங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்றார். யோவான் 15:7 மறுபடியும் ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். இதனுடைய தொடர்ச்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாகம் 3 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறது யோவான் அப்படிங்கிறது 15:7. யோவான் 15:7 அப்படிங்கிறத எடுத்தவங்க ஒருத்தர் சத்தமா வாசிக்கலாம். மாலினி எடுத்திருந்தா கூட வாசிக்கலாம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய மாலினி, சுபஸ்ரீ எடுத்திருந்தீங்கன்னா நீங்க வாசிக்கலாம். ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருப்பது எப்படி அப்படிங்கிறதனுடைய தொடர்ச்சி யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால், நிலைத்து இருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொல்லியிருக்கிறார். அது உங்களுக்கு
செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் என்னிலும் உங்கள் வார்த்தைகள் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்றாரு. அப்ப நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, அப்ப நம்ம ஏசப்பாட்ட நம்ம எதை கேட்டுக்கிறோம், இது முக்கியம். நம்ம ஏசப்பாட்ட எதை கேட்டுக்கிறோம். இன்னைக்கு அநேகர் எனக்கு வீடு வேணும், எனக்கு காரு வேணும், எனக்கு பெரிய படிப்பு வேணும், எனக்கு பெரிய பதவி வேணும், அல்லது நான் பெரிய அந்த புகழ்ச்சி வேணும், நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறத காமிச்சுக்கிறணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள்னா புறஜாதிகள். பழைய ஏற்பாட்டின்படி அந்த இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்களை தவிர மிச்சம் எல்லாருமே புறஜாதிகள். அந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தவிர மிச்சம் எல்லாருமே புறஜாதிகள். சரியா? அப்ப ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப ஏசப்பா இந்த வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் மூலம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறாரு. பிலிப்பியர் அப்படிங்கிறது 3:20. பிலிப்பியர் 3:20 நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. இங்க இது நீங்க தாராளமா இடையில கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். இடையில கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நம்ம எதை தேடணும், நமக்கு ஆசீர்வாதம்னா என்ன? ஏசப்பா சொல்லிட்டாரு மத்தேயு 6:33 நம்ம பார்த்தோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள்ன்றார். தேவனுடைய ராஜ்யம் என்பது பாவத்திலும் சாபத்திலும் கட்டுகளிலும் இருக்கிறவர்களே என்ன பண்ணணும், நம்ம மனம் திரும்ப செய்யணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவுக்கு அவருடைய அந்த மக இருக்கக்கூடிய முதலாவது தேவனுடைய ராஜ்யம்ன்றது அதுதான். இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய நீதி. அவருடைய நீதினா எங்க? மத்தேயு 5:6-7 நல்லா படிக்கணும். ஆவியில் எளிமையா இருக்கணும், சாந்த குணமுள்ளவர்களா இருக்கணும், சகிப்புத்தன்மையுள்ளவர்களா இருக்கணும். ஒருவருக்கொருவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம அன்பு செலுத்துறவர்களா இருக்கணும், எதிராளிகளை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கு. வாசிங்க, எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. பிலிப்பியர் 3:20. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய குடியிருப்பு எங்க? பரலோகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஏசப்பா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ஒரு வீடு கட்டினா அந்த வீடை கட்டணும், இந்த வீடை கட்டணும், அதை கட்டணும். பூமிக்குரியவர்களை நாடுகிறவர்கள், பூமிக்குரியதுல சொத்து சேர்க்கிறவங்க அப்படி சொல்றாரு. ஒரு வீடு இருக்கலாம், சரியா? ஒரு இடம் இருக்கலாம், ஏதோ பிள்ளைங்க படிப்புக்காக ஒரு இடம் இருக்கலாம், ஒரு வீடு இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சின்ன காரியங்கள் இருக்கலாம். நீங்க மேலும் 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 பூமியில நீங்க சொத்து சேர்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இயேசுவுக்கு விரோதி. பூமியில உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எச்சரிக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்முடைய குடியிருப்போ பரலோகம்னு சொல்றார். பிலிப்பியர் 3:20 படி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்முடைய அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது, கவலைப்படக்கூடவே கூடாதுன்றார். ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம், என் பிள்ளைய படிப்புக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு என்ன பண்ணுவோம், இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேர் புகழ் சம்பாதிக்கணும். புகழ்ச்சியா இருக்கிறவர்களுக்கு ஐயோன்றார், திருப்தியா இருக்கிறவர்களுக்கு ஐயோன்றார். இவங்களெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகம் அப்படிங்கிறது, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்ப எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கொலேசியர் 3:1 வாசிங்க. கொலேசியர் 3:1 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய அந்த நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்றாரு. அப்ப நம்ம கேட்டுக்கொள்றது என்ன? இந்த மாதிரி பசியா இருக்கிறவங்களுக்கு நான் பசியாத்தணும், தாகமா இருக்கிறவங்களுக்கு நான் தாகத்தை போக்கணும், அந்த மாதிரி வியாதியில் இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணா அந்த வியாதி போகணும், சரியா? நான் வீதிகளில் கஷ்டப்படுற மக்களை நான் அனுதினமும் சந்திக்கணும், அப்படிப்பட்டவர்களை நான் சமாதானம் பண்ணுகிறவனா இருக்கணும், நான் சாந்த குணம் உள்ளவனா இருக்கணும், நான் எல்லாரையும் மன்னிக்கிறவனா இருக்கணும், சரியா? நான் புகழ்ச்சியோட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்முடைய வேண்டுதல் இருக்கணும். கொலேசியர் 3:1 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் அப்படின்னு சொல்றாரு மத்தேயு 7:7 படி. மத்தேயு 7:7 படி கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேளுங்கள் தரப்படும். கேளுங்கள் அப்படின்னு சொன்னா ஐயோ இத்தனை ஜனங்கள் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாங்களே, லிவர் ப்ராப்ளத்தோட படுத்து கிடக்குறாங்களே, நுரையீரல் பாதிப்போட படுத்து கிடக்குறாங்களே, சாலைகள் இவ்வளவு பேர் விபத்தை சந்திச்சுட்டு இருக்காங்களே, கணவன் மனைவி இவ்வளவு பேர் வருத்தத்தோட பிரிஞ்சு இருக்கிறாங்களே, இதுக்காக தான் நம்ம ஏசப்பாட கேட்கணும். தனக்கு தனக்கு தனக்குன்னு கேட்கக்கூடாது, பிறருக்கு 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 பிறருக்குன்னு தான் கேட்கணும். அப்ப ஏசப்பா அதுக்காக தான் நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். கனிகள் கொடுக்கும்படியாகவும், அது மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாகவும், அந்த கனிகளில் நிலைத்திருக்கும்படியாகவும். அப்ப கேளுங்கள் தரப்படும் சொன்னா ஏசப்பா நம்ம என்ன கேட்கணும்? ஐயா
இந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணணுயா, மற்றவங்களை நான் ப்ரேயர் பண்ணணுயா, தெருவில் கிடக்கிறவங்களுக்கு போய் நான் சாப்பாடு கொடுக்கணுயா, ஐயா சண்டை போட்டு பிரிஞ்சு கிடக்கிறவங்களெல்லாம் நான் சமாதானம் பண்ணி அவங்கள சரி பண்ணணுயா, ஏன்னா இருதயத்தில் நான் சுத்தமுள்ளவர்களாக இருக்கணுயா, அந்த சுத்தமுள்ளாக இருங்க, என் பாவங்களை மன்னிங்க, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிங்க, என்னுடைய மீறுதல்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சகலத்தை கோத்திரத்தாருக்கும் கெஞ்சி மன்றாடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆமேன். அதற்காக தான் நம்மளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ நமக்கு உண்டான ஆசீர்வாதம் 1 கொரிந்தியர் 15 வரை வாசிங்க. 1 கொரிந்தியர். ஆனால் ஏசப்போட ஆங்கர், ஏசப்போட வசனத்துல தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏசப்பா எதற்காக நம்மளுடைய வேண்டுதல் எப்படி இருக்க வேண்டும், ஏசப்பா நம்ம எதற்காக அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் 15 முதல் 19 வரை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவர் வாசிக்கலாம், சத்தமா வாசிக்கலாம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக நாம் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எச்சரிக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை வைத்து நமக்கு நினைப்பூட்டுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்துல இம்மைக்காக மட்டும், இம்மைக்காகனா என்னது, இந்த உலகத்துக்காக, இந்த பொருளாதாரத்துக்காக, என் பிள்ளை பெரிய டாக்டர் ஆகணும், என் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், நிறைய நான் பெரிய பெரிய காரில் போகணும், நான் நவநாகரிகமான உடைகள் பெரிய அளவில் அந்த மாதிரிலாம் போடணும் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதங்களை விரும்புகிறவர்கள், இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர்கள் ஏசப்பா சொல்லுகிறார், எச்சரிக்கிறார், பரிதவிக்கப்படக்கூடியவர்களாக மாறுவாங்கன்னு சொல்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம்ம உண்மையாக இயேசுவுக்கு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க, இந்த உலகத்தை உண்டாக்கினவருக்கு பிள்ளைகளாக இருக்கப்பட ஆசைப்படக்கூடியவங்க, இம்மைக்கான ஆசீர்வாதத்துக்காக இயேசுவிட்ட தேடாதீங்க, இயேசுவை தேடாதீங்க. இம்மைக்கான ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதுக்காக நீங்க ஆசீர்வாதத்தை நாடாதுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11. இதுல ஏசப்பா நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். என்னன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 10:11. இவைகளையெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு இது எச்சரிப்பு உண்டாதாக இருக்கிறது அப்படின்னு ஏசப்பா எச்சரிக்கிறார். எழுதப்பட்டும் இருக்கிறது எச்சரிப்பு. பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது நமக்கு எச்சரிப்பு, திருஷ்டாந்தரமா. இன்னைக்கு பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது நம்ம அந்த கட்டளைகளை பின்பற்றவே கூடாது. ஏசப்பா நமக்கு புதிதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஏசப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்குள்ள இருக்கிறேன்றார். உங்களுக்குள்ள இருக்கிறவரை நம்ம வெளியில போய் கட்டடங்களிலேயோ அல்லது வீதிகளிலேயோ அல்லது தெருக்களிலேயோ போய் தேடக்கூடாது. அதே மாதிரி நான் உங்களுக்குள்ள இருந்து வாசமாய் இருக்கிறதே அந்த ரகசியம்னு சொல்றாரு. ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா சொல்றது ரொம்ப முக்கியமானது. அப்ப நல்லா கவனிச்சுங்க. அந்த நான் உங்களுக்கு கட்டளையிட்ட 28:20 நல்லா பார்க்கணும். ஏசப்பா சொன்ன கட்டளைகளை தான் நம்ம கீழ்ப்படியணும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. போய் சொல்ல மாட்டாரு. வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒன்றும் ஒளிந்து போகாதுன்னு சொன்னது. உலகத்தை உண்டாக்கியவர், சர்வ சிருஷ்டிகர், அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். இன்னைக்கு இயேசு அப்படிங்கிற நாமத்தினாலதான் இன்னைக்கு எல்லாம் அப்படிங்கிறது. இயேசுவோட அனுமதி இல்லாம இந்த பிரபஞ்சத்துல இந்த பூமியில ஒன்றுமே நடக்காது அப்படிங்கிறது வசனங்கள் உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கிறோம். மற்ற 28, 18, 19, 20 ஏசப்பா ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காரு. நீங்க புறப்பட்டு போங்க, சகல கோத்திரத்தாரையும் சீஷராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவின் வரனால ஞானஸ்நானம் கொடுங்க. இதோ சரியா நான் கற்றுக் கொடுத்த கட்டளை யாவும் அவர்கள் பின்பற்றும்படியாக உபதேசம் பண்ணுங்க. இதோ சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன்றார். சதா காலமும் நம்மோட கூட இருக்கிறேன்றார். அப்ப ஆவியானவர் சொல்றத கவனமா நம்ம கேட்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. யோவான் 16, 13, 14 வாசிங்க. ஏசப்பா சொல்கிறது, இயேசுக்குள்ள நம்ம நினைச்சிருக்கிறதுல இந்த வசனங்கள்ல நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னு நினைக்கிறார். வீடுகள்ல தான். சபைகள் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது தனி கட்டிடம் அல்ல. ஒரு தனி மனுஷனுக்கு நம்ம அடிமைகளாக இருக்கக்கூடாது. சரியா? அவர் எல்லா நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார். ஒரு நாளுக்கு போய் கொண்டு வரக்கூடாது, ஓய்வு நாள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரக்கூடாது. காசு வாங்கிடவே கூடாது. காசு வாங்கிட்டுனாவே அது மேமன் ஸ்பிரிட். நம்ம கொடுக்கிறவர்களா தான் இருக்கணும். அதுவும் கொடுக்கறது யாருக்கு கொடுக்கணும்? இயேசுக்கு கொடுப்பது என்றால் தெருவில் இருக்கிறவர்களுக்கு, சாப்பாடு இல்லாதவர்களுக்கு, வசதி வாய்ப்பு இல்லாம ரொம்ப சார்மா இருக்கிறவர்களுக்கு, அவங்களுக்கு தான் ஏசப்பா சொல்றார், கிளியரா சொல்றார். யோவான் 16, 13, 14.
சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சத்திய ஆவியாகிய அவர்னா அந்த இடத்துல இயேசு. அங்க வர சத்திய ஆவியாகிய நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இயேசுதான். இயேசுதான் பிதாதான். இயேசுதான் பிதாதான். இயேசுதான் இறங்கி வந்தாரு. இயேசுதான் இப்ப நம்மோடு சத்திய ஆவியானவராக இருக்கிறாரு. அப்ப சத்திய ஆவியானவர் அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தமது சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 13-14. அவர் என்னுடையதில் இருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். இது சொன்னது இயேசு சொன்ன வார்த்தை. யோவான் 16 அதிகாரம் 13-14 சொல்றாரு, சத்திய ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அவர் சகல சத்தியத்தையும் குறித்து உங்களுக்கு போதிப்பாரு. என்னுடையவைகளிலிருந்து எடுத்துதான், இயேசு சொன்ன வசனங்கள்ல இருந்து எடுத்துதான். மாம்சத்தில் வந்த இயேசு அவர் வாய் திறந்து சொன்ன வசனங்களுக்குத்தான் இன்னைக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப முக்கியம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் வாய் திறந்து சொன்னது. அப்ப அது யோவான் 14:28 நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியே எழுதப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமான, என்னை தள்ளி என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம். நான் சொன்ன வசனமே. அது ரொம்ப கவனமாக கவனிக்கப்பட வேண்டியது. இன்னைக்கு அநேகருக்கு புரிய மாட்டது. எங்கெங்கேயோ போய் படிச்சுட்டு இருக்காங்க, எந்தெந்த வசனங்களையும் வைக்கிறாங்க. இயேசு சொன்ன ஒரு வசனத்தை கூட ஒரு நாள் கூட வைக்க மாட்டாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இந்த உலகத்தையே உண்டாக்கியவர், இந்த பிரபஞ்சத்தையே உண்டாக்கியவர், இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிறவர், இன்னைக்கு ராஜ்யபாரம் பண்ணி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன வசனங்கள் தான் உங்கள் நியாயம் தீர்க்கும்ன்றாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவரே உலகத்துல இறங்கி 33 ஆண்டுகள் வாழ்ந்து நம்மோட வசனங்கள், இந்த வசனங்களை கீழ்ப்படிங்கப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது. கேட்டுக்கு போகிறவர்கள் அநேகர், இடுக்கமான வாசலிலே உட்பிரவேசிக்கிறவர்கள் சிலர் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அநேகர் இந்த பின்பற்றாங்களே, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்களே, இன்னைக்கு அநேகர் இருக்காங்களே, அப்படிலாம் இருக்காங்களே. இல்லை, அவங்க எல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் அப்படின்னு சொல்லி ஏசப்பா எச்சரிப்பவர். என்னை தள்ளினா என்னது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வசனங்களை இயேசு மாம்சத்தில் வந்து சொன்ன வசனங்களை தள்ளிட்டாருனாவே அவர் இயேசுவை தள்ளிட்டாருன்னு அர்த்தம். என்னை தள்ளி என் வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. அவனை நான் கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பேன். கடைசி நாளில் அவரவர் இறக்கும் போதே அந்த நியாய தீர்ப்பு உண்டாயிருது. அவரவர் இறக்கும் போது உங்களுக்கு நித்திய ஆக்கினையா அல்லது நித்திய ஜீவனா அப்படிங்கிறது. இயேசுவோட வசனங்கள்ல நம்ம அவரை பின்பற்றி நடந்தோம்னா நமக்கு நித்திய ஜீவன். அவருடைய வசனங்களை பின்பற்றாம வேற எதையோ படிச்சுட்டு வேற ஏதோ ஒரு காரியங்களை பண்ணிக்கிட்டு நம்ம இருந்தோம்னு சொன்னா அது நமக்கு நித்திய ஆக்கினை. அது ஏசப்பா ரொம்ப எச்சரிக்கைப்படுகிறார். மத்தேயு 13:52 இந்த வாசிங்க. இது ரொம்ப முக்கியம். நம்ம எதை பின்பற்றணும்? அப்படியே படிக்கணுமா? முழு பைபிளும் எழுதப்பட்டிருக்கிறதே, ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப முழு பைபிளையும் நான் அப்படியே பின்பற்றுவேன் அப்படிங்கிறவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக இயேசு தன்னுடைய வாய் திறந்து சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 13:52 மத்தேயு 13:52 இது எச்சரிப்பு உண்டாகும்படி நம்ம ஏசப்பா சொல்றாரு. பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும்னு சொல்றாரு. பழசுல இருந்தும் புதுசுல இருந்தும் பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும். எல்லாத்தையும் அப்படியே எடுத்துடக்கூடாது, அப்படியே பின்பற்றிடக்கூடாது. அங்கே சங்கீதக்காரன் அடி உதைன்னு சொல்லுவான். இங்கே ஏசப்பா மன்னிப்பா 7 தடவை மன்னிப்பான்னு சொல்றாரு. அப்ப சங்கீதக்காரன் சொல்ற அடி உதைன்னு சொல்றதை எடுத்துக்குவீங்களா அல்லது ஏசப்பா மன்னிங்கன்னு சொல்லுவீங்களா? அப்ப அது கேன்சல். அங்கே அதை எடுத்துடக்கூடாது, அந்த கட்டளை எடுத்துடக்கூடாது. ஓய்வு நாள் அப்படிங்கிற கட்டளை நமக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிடையாது. ஓய்வு நாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஞாயிறுன்றது நமக்கு கிடையாது. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம பின்பற்றணும்னு சொன்னால் அப்போ அந்த ஓய்வு நாள் அப்படிங்கிறதுல சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதையும் பின்பற்றணும்ல. ஓய்வு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம், பின்பற்றுவதாக இருந்தோன்னு சொன்னால் ஓய்வு நாளில் உங்கள் வீட்டில் அடுப்பு எரியக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நம்ம அதையும் பின்பற்றணும்ல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை நம்ம அப்படியே கடைபிடிக்கல அப்படின்னா அது சாபம்ன்றது. நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்ன்றாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம்னு சொல்லும்போது நான் ஓய்வு நாளை மட்டும் வச்சுக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் பின்பற்றிக்கிறேன்னா அப்போ ஞாயிற்றுக்கிழமையில நீ என்ன பண்ணக்கூடாது, உன் சொந்த பேச்சை பேசக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமையில நீ சோறாக்கக்கூடாது, உங்கள் வீட்டில் சோறாக்கக்கூடாது. அதையும் பின்பற்றுறேன். அப்போ நியாயப்பிரமாணத்தை நான் பின்பற்றுறேன் அப்படின்னு சொன்னால் தசம பாகம் கொடுப்பேன், நான் காணிக்க கொடுப்பேனா, தசம பாகம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறார். மோசே மூலமாக எழுதி வச்சிருக்கிறார் தசம பாகம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி.
காணிக்கை எப்படி கொடுக்கணும்னு சொல்லி, காணிக்கை சேக்கல் சேக்கல், இத்தனை சேக்கல் இத்தனை சேக்கல், பெரியவர்களுக்கு இப்படி கொடுக்கணும், சின்னவங்களுக்கு இப்படி கொடுக்கணும், திருமணமானவங்களுக்கு இப்படி கொடுக்கணும், திருமணம் இல்லை அப்படியே வந்து விவாகரத்து பண்ணவங்க இப்படி கொடுக்கணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடல் குறைகளோடு இருக்கிறவங்க இவ்வளோ சேக்கல் கொடுக்கணும், சேக்கல் கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கப்படுது. அப்படி காணிக்கை கொடுக்குறீங்களா? ஏன்னா புதிய உடன்படிக்கையில் தசமபாகம் கிடையாது, காணிக்கை கிடையாது, பொருத்தனை கிடையாது, இந்த மாதிரி திருவிழாக்கள் கிடையாது. ஏசப்பா அதெல்லாம் முடிவு பண்ணிட்டு ஒரே ஒரு காரியம் ரொம்ப சிம்பிளாக சொல்லி வச்சிருக்கிறார். ஏசப்பா சிம்பிளாக சொல்லி வச்சிருக்காரு, நீ புறப்பட்டு போங்க, சகல கோத்திரத்தோட சீஷராக்குங்க, பிதாகுமாரன் பரிசுத்தம் ஞானஸ்நானம் கொடுங்க, நான் கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் அவங்க பின்பற்றும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் நினைப்பூட்டுதல். இப்போ சத்தியாவியன் உங்களிடத்தில் வரும்போது சகலத்தையும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரா? நினைப்பூட்டுவார். ஆமென். அப்ப மத்தேயு 13:52 வாசிங்க. மத்தேயு 13:52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இயேசு அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமான்ற இயேசுவுக்கு, ஆமா, வீட்டு எஜமான இயேசுவுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீங்க என்ன பண்ணணுமா? பழசுல இருந்தும் புதுசுல இருந்தும், அதுவும் எதுல தேறின வேதபாரகன்? பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் தேறின வேதபாரகன். பரலோக ராஜ்யம்ங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல இருக்கா அப்படின்னு போய் நீங்க தேடி பாருங்க, ஒரு வார்த்தையும் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை கொண்டு வந்தவரே இயேசுதான். அந்த பரலோகம் அப்படிங்கிறது, அந்த வானத்தில் இருந்த அந்த அதிகாரத்தை இயேசு நமக்கு கொண்டாந்து கொடுத்திருக்கிறார். ஒருவன் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும் போது பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவன் முத்திரை போடப்படுகிறான். அவன் தேவனுடைய பிள்ளையா மாறுறான். யோவான் 1:12 சொல்லுது, சரியா? என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். அப்ப ஏசப்பாவோட பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு ஆச்சரியம். யோவான் 15:16 சொல்லுகிறது போல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். எதற்காக தெரிந்து கொண்டேன்? கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனிகளில் இழைத்திருக்கும்படியாகவும். ஆமென். ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவான். ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பாவுக்கு நன்றி, ஏசப்பா. அப்ப பரலோக ராஜ்யத்துல தேறின வேதபாரகன் தான், பரலோக ராஜ்யத்துல தேறின வேதபாரகன் தான் பொக்கிஷத்தை எடுக்கணுமா? பழசுல இருந்து புதுசுல இருந்து எடுக்கணும். அப்பனா எதுல இருந்து தேறின வேதபாரகம் தெரியுமா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஏசப்பா வாய் திறந்து சொன்ன வசனங்கள்ல தேறின வேதபாரகன். வெறும் போதிச்சுட்டு இருப்பது மாதிரி வெறும் பிரசங்கம் பண்றவை மட்டும் கிடையாது. அதை பின்பற்றணும், நம்மளும் பின்பற்றணும். நம்ம பாவிகள், நம்ம ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு விரோதம் பண்ணிட்டே இருப்போம், இயேசுக்கு துரோகம் பண்ணிட்டே இருப்போம், ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாக வந்துட்டு இருப்போம். அப்பா ஏசப்பா என்ன மன்னிங்க. இன்னைக்கு நான் போய் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல, இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டலில் போய் இந்த மாதிரி ஊழியம் பண்ணலை, இன்னைக்கு ஏசப்பாவோட நாமத்தை நான் பிறருக்கு சொல்லலை அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு, கிளியரா சொல்றாரு. அப்போ பழையதிலிருந்தும் புதியதிலிருந்தும் பொக்கிஷத்தை தான் எடுக்கணும்னு சொல்றாரு. அப்படியே பின்பற்றிடக்கூடாது. பழைய ஏற்பாடு கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல, அது இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான். பழைய ஏற்பாட்டில் நம்ம யாருன்னா அவருக்கு எதிரி, அவருக்கு சத்ரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் நீங்க வீட்டில் நல்லா படிச்சு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. நாம் தேவனற்றவர்களாகவும் நம்ம கிறிஸ்துவுக்கு விரோதிகளாக இருந்தோம். ஆனா இயேசு அவர் தன்னுடைய மாம்சத்தை, விலையேறப்பட்ட மாம்சத்தை, சரீரத்தை கொடுத்து நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சு, நியாயப்பிரமாணத்தினுடைய முடிவாக இருக்கிறார் இயேசு. நியாயப்பிரமாணத்தை இயேசு வந்து தன்னுடைய மரணத்தால முடிவு கட்டிட்டாரு. இனி போய் நம்ம மறுபடியும் அதை எடுத்துட்டு வந்தா நம்ம இயேசுக்கு விரோதி. ஏன்னா ஏசப்பா சொல்றாரு, என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான்னு சொல்றாரு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான். அப்ப ஏசப்பாவோட இராதவன்னா யாரு? இயேசு சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன். அப்ப இயேசு சொன்ன வசனங்கள் எது? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இயேசு சொன்ன வசனங்கள் நீதிமொழிகள் அல்ல, சங்கீதம் அல்ல. அதெல்லாம் ஒருவரும் பின்பற்றவில்லை. ஏசப்பாவே சர்டிபிகேட் கொடுக்கிறார். மோசே உங்களுக்கு சரியா நியாயப்பிரமாணத்தை கொடுக்கவில்லையா, ஆனால் நீங்கள் ஒருவரும் அதை பின்பற்றவில்லைன்னு சொல்லி ஏசப்பா சர்டிபிகேட் பண்றார். இனி ராஜ்யம் இன்னும் உங்களிடம் நீக்கப்பட்டு அதை பின்பற்றுகிறவர்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். புறஜாதிகள், நம்மளாம் புறஜாதிகள். பழைய ஏற்பாட்டின்படி நம்ம புறஜாதிகள். புதிய ஏற்பாட்டின்படி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு. நம்ம பின்பற்ற வேண்டியது இயேசுவோட வசனங்கள் தான். இயேசுதான் நமக்கு மூளைக்கல். அவர் ஆகாதவென்று தள்ளிவிடக்கூடாது. யோவான் 12:42 சொல்ற மாதிரி, என்னை தள்ளி என்னுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனங்களே உங்களை கடைசி நாள் நியாயம் தீர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப முக்கியமானது 2 தீமோத்தேயு 4 அதை 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு எச்சரிக்கிறார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 இது அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு ஏசப்பா நமக்கு நினைப்பூட்டுறாரு. இதெல்லாம் நினைப்பூட்டுதல். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல இருந்து ஃபுல்லா நினைப்பூட்டுறாரு. இயேசு சொன்ன வசனம் தான் நமக்கு ஆங்கர். இது எல்லாமே நம்ம படிக்க தான் செய்யணும். ஆனா பின்பற்ற வேண்டியது இயேசுவோட வசனங்கள் மட்டும்தான்.
அதுதான் நம்மளை ஏந்திருக்க போகுது, அதுதான் நம்மளை வழிநடத்த போகுது, அதுதான் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. நம்மளை தெரிஞ்சு கொண்டதே மதம் மாற்றுவதற்கு அல்ல. மதம்லாம் மாறக்கூடாது, பேர்லாம் மாறக்கூடாது. உங்கள் பேர் தமிழ் பேர் அழகாக இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை, தப்பே இல்லை. ஏசப்பா சொல்லக்கூடியது நம்ம மதம் 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 மாற்றிடவே கூடாது. இது மார்க்கம். இயேசுங்கிறது வழி. நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனமாக இருக்கிறேன்றார். இயேசு வந்து வழிதான், அது ஒரு வழி, இது ஒரு மார்க்கம். அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4, 5. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாய் தங்கள் சுய இச்சைகளின்படி போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாயும் காலம் வரும். நீயோ எச்சரிக்கிறார். நீயோ ரோஹித், நீயோ ஜெனி, நீயோ மாலினி, நீயோ சுபஸ்ரீ, நீயோ. ஏசப்பா நம்மளை பார்த்தா பேசுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு சொல்றாரு, செவித்து உணவுள்ளவர்களாகி கட்டுக்கதைகளுக்கு இருந்து விலகி அந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம கீழ்ப்படியாம சும்மா சொந்த கதை சோக கதையெல்லாம் பின்பற்றாம ஏசப்பா எனக்கு சொல்லியிருக்கிறார், ஆவியில எளிமையா இருக்க சொல்றாரு. முதலாவது கட்டளை. 2வது அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காரு, துயரப்படுகிற பாக்கியவான்கள் சொல்றாரு. 3வது என்ன சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க சொல்றாரு. 4வது என்ன சொல்றாரு, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருக்கன்னு சொல்றாரு. 5வது என்ன சொல்றாரு, இரக்கம் உள்ளவர்களா இருக்க சொல்றாரு. 6 என்ன சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமாய் இருக்குன்னு சொல்றாரு. 7 என்ன சொல்றாரு, சமாதானம் அப்படிங்கிற பண்ணுகிறவர்களாக இருங்கன்னு சொல்றாரு. 8 என்ன சொல்றாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களாக இருங்கன்னு சொல்றாரு. 9 என்ன சொல்றாரு, இந்த பூமிக்கு உப்பா இருங்கன்னு சொல்றாரு. 10 என்ன சொல்றாரு, இந்த உலகத்துக்கே வெளிச்சமா இருக்குன்னு சொல்றாரு. உலகத்துக்கே வெளிச்சமா இருக்கணும். நம்ம போய் உலை மூடிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம போய் மனுஷர்களுக்கு அடிமையா இருந்துடக்கூடாது. நான் உங்களை கிரயத்திற்கு வாங்கியிருக்கேன், கிரயம் பண்ணி வாங்கியிருக்கேன் நம்மளை. நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள்னு சொல்றாரு. நானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. வாரம் நீங்களும் எல்லாரும் இல்லைன்னா நான் வந்து அப்புறம் நான் உங்களை அடிமையாக்குறது மாதிரி ஆயிப்பேன். எனக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை, எல்லாருக்கும். என்னை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டாரு. அதை விட முக்கியமானது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லிட்டாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 தொடர்ந்து வாசிப்போம். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கை அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு. இதெல்லாம் நல்லா கவனம் வச்சுங்க. கள்ள போதனை. இன்னைக்கு கள்ள போதகர்களுக்கு நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். கள்ள போதவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். அந்த கள்ள போதவர்கள் எப்படி இருப்பாங்க, இயேசுவோட நாமத்தை எடுத்துக்கிறாங்க. இயேசுவோட நாமம் இது ஃபாதர் அப்படிங்கிறது இயேசுவோட நாமம். போதகரே அப்படிங்கிறது இயேசுவோட நாமம். ரெவரண்ட் அப்படிங்கிறது இயேசுவோட நாமம். சங்கீதம் 111:9 ரெவரண்ட் இஸ் ஹிஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு கேஜேபி இங்கிலீஷ் வெர்ஷன்ல எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஃபாதர்னு சொன்னால் அது இயேசுவோட நாமம். இயேசுவோட நாமத்தை எடுத்துக்கொண்டவர்கள் அவங்க அந்தி கிறிஸ்துகள், இயேசுக்கு பிரியமானவர்கள் அல்ல. அதே மாதிரி போதகர், நீங்க போதகரே என்று அழைக்கப்படாது இருங்கள் அப்படின்னு சொல்லி பிதா ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். போதகர்னு சொல்ற எல்லாருமே இயேசுவுக்கு அந்தமாக விரோதிகளாக இருக்கிறார்கள். அந்தி கிறிஸ்து ஆவி, அவங்க தான் கள்ள போதகர்கள், அடையாளம் காணலாம். அதே மாதிரி ரெவரண்ட் போட்டுக்கிற எல்லாருமே இயேசு சொல்லியிருக்கிறார் 111:9 ரெவரண்ட்ங்கிறது இயேசுவோட நேம், ஏசப்பாவோட நேம். அவர்கள் என் நாமத்தை தெரிந்து கொண்டு முடிந்தவரை தெரிந்து கொள்ள வேண்டவர்களை வஞ்சிப்பார்கள் சொல்லி ஏசப்பா எழுதி வச்சிருக்கிறார். என் நாமத்தை தெரிந்து கொண்டு. அந்தி கிறிஸ்து அப்படிங்கிறது யாரு அழகா சொல்லியிருக்கிறார். யோவான் வச்சு அழகா எச்சரிச்சிருக்கிறார். மாம்சத்தில் வந்த இயேசுவை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து அல்லாமல் வேற யார்? அவர்கள் இப்போதும் பூமியில் அநேகர் இருக்கிறார்கள் சொல்றார். அநேகர் தோன்றி இருக்கிறார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டாச்சு. அப்ப இன்னைக்கு 2025 இருக்கிறோம்னா முதல் 300 ஆண்டுகள் அப்படிங்கிறது சபைகள் வீடுகள்ல தான் நடத்தப்பட்டுச்சு, இரவு நேரங்கள்ல தான். அதனாலதான் அதுக்கு பேரு ராப்போஜனம் தான் பேரு. அதுக்கப்புறம் அவங்களாம் மாத்திக்கிட்டாங்க, ஏதோ பேரு திருவிருந்து அது இதெல்லாம் மாத்திக்கிட்டாங்க. ராப்போஜனம் இரவு நேரங்களில் தான். நீ பைபிளில் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் 13 நிருபங்கள் எழுதியிருக்கிறான். எல்லா நிருபத்திலையும் சூப்பராக அவங்க சபை கூடுதல்ன்றது எங்கே இருந்திருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த சபை கூடுதல் எங்கெங்கெல்லாம் இருந்திருக்கு, ஏசப்பா எந்தெந்த இடத்துல சபை கூடுதல் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் நல்லா தலைப்பாடாக படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 1 மணி நேரம் படிங்க. யுத்த ஜெபம் 1 மணி நேரம் பண்ணுங்க.
தனி ஜெபம் அப்படிங்கிறதுல 1 மணி நேரம் இருங்க. அப்புறம் உங்களால் புறப்பட்டு போங்க, போய் ஏழைகளுக்கு கொடுங்க. முடிந்தவரை எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்க. யார் மீதும் சண்டை சச்சரவு வச்சுக்காதீங்க, கசப்பு இருக்கக்கூடாது, மன்னிச்சிடும். இந்த குணங்கள் இருந்துச்சுனாவே ஏசப்பா இந்த குணங்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லக்கூடியது. கவனமாக பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஏசப்பா சொல்லியிருக்கிறாரு, நம்ம ரொம்ப முக்கியமாக எப்பவுமே இந்த மாம்சம் அப்படிங்கிறதும் இந்த ஆவியும் எதிர்த்து நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்பவுமே ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோமர் 7:5 படிங்க. ரோமர் 7:5. ரோமர் அப்படிங்கிறது எழுதின நிருபத்தில் ஏசப்பா அப்போஸ்தலனாகிய பவுலை வச்சு எச்சரிக்கிறார். ரோமர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 7:5. நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய. இப்ப மாம்சம்னா பழைய ஏற்பாடுன்னு அர்த்தம். நீ ஆவிக்குரிய கண்களை திறந்து படிச்சு பார்த்தீங்கன்னா மாம்சம் என்பது பழைய ஏற்பாடு, ஆவிங்கிறது புதிய ஏற்பாடு. எப்பவுமே மாம்சம் அப்படிங்கிறது ஆவிக்கு விரோதமாக தான் இருக்கும். அப்போ மாம்சம் அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல மாம்சமா இருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இயேசுவை வழிபடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை அந்த வீட்டு சபைகள் நடத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் அடித்து துன்புறுத்துறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிங்கிற சவுலாக இருந்தபோது அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்போ அவன் வீடுகள் தோறும் தான் சொல்லியிருப்பான். அப்போ சபை எங்கு நடந்து கொண்டு இருந்ததுன்னா வீடுகளில் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வீடுகள் தோறும் போய் அவங்க புருஷனையும் அந்த மாதிரி மனைவிகளையும் அவங்கள பிடிச்சு வந்து அடித்து துன்புறுத்துகிறவனாக இருந்தான். அப்போ தான் ஏசப்பா அவனுக்கு காட்சி அளித்தார். அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இந்த 12 சீஷர்களில் ஒரு சீஷர் அல்ல. அவன் வந்து சீஷர்களால் போதிக்கப்பட்டவன் அல்ல. இயேசுவே எனக்கு வந்து நேரடியாக அவருக்கு காட்சி அளித்தார். சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானேன்னு சொல்லிட்டு அவருக்கு காட்சி கொடுத்தார். நேரடியாக பேசினார். கைலாகு கொடுத்து அது மாதிரி கண்ணை குருடாக்கி அவனை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நடக்க வச்சார். அப்புறம் தான் அவன் இந்த வசனங்களாக அவன் பேசிட்டு இருக்கான். அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு நமக்கு எழுதியிருக்கிறார். நீங்கள் புதிய உடன்படிக்கையில் 2 பேர் முக்கியமான நபர்கள், ஒன்று இயேசு, இன்னொன்று பவுல். ஆனால் இயேசு சொன்னதை தான் கேட்கணும். பவுல் வந்து நினைப்பூட்டுற அவ்வளோதான். பவுல் வசனத்தை கூட நம்ம நேரடியாக எடுத்துடக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் வசனங்களை கூட நம்ம நேரடியாக எடுத்துடக்கூடாது. ஏசப்பா தான், அவர் தான் மூளைக்கல். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் இருக்கார். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். அப்படி இருக்கிற போது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க. நல்லா கவனமாக இந்த மாதிரி ஏசப்பாவோட வசனங்களை படிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடான்ற போது நமக்கு 13:52 நல்லா படிச்சுங்க. பொக்கிஷத்தை மட்டும்தான் எடுக்கணும், அதை அப்படியே நம்ம பின்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாருங்க. கள்ளப்போதனை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அப்போ ஏசப்பாவுக்குள்ள கீழ்ப்படிஞ்சிருக்கிறவங்க தான் முக்கியமான நபர்கள் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ தொடர்ந்து அந்த மாதிரி சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருங்க. ஸோ ஆவியானவர் சொல்லுகிற வசனங்களை நல்லா படிங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட சத்தியத்தில் நம்ம ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருக்கிறது எப்படி அப்படிங்கிறதுல ஸோ ரொம்ப முக்கியமாக நிறைய வசனங்கள் இருக்குது. இயேசுவோட கட்டளைகள் அப்படின்னு சொல்ல நீங்கள் நல்லா படிங்க. யோவான் 14:15 நல்லா படிங்க, வீட்டில் போய் நல்லா படிங்க. சரியா? ஒரே வார்த்தையில் தொகையாக இருக்கிறதுன்னு பார்த்தோம். நியாயப்பிரமாணம் எல்லாம் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் 9:10 சொல்லியிருந்தாரு. ராஜரீக பிராமணம் சொல்லி வச்சிருக்காரு. என்ன யாக்கோபு அப்படிங்கிறல 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் ராஜரீக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. யோவான் 1:11 இயேசு தன்னுடைய சொந்தமானதிலே வந்தார், சொந்த ஜனங்களுக்காக வந்தார், சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலை, வேண்டான்ட்டாங்க. எங்களுக்கு பரபாசுவை விடுவீங்க, இயேசுவை கொல்லுன்ட்டாங்க. இன்னைக்கும் ஆவிக்குரிய அப்படின்ற மாதிரியான சிந்தையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் வாய் திறந்து வசனங்களை பின்பற்றாத அனைவரும் இயேசுவை கொலை செய்கிறார்கள். அப்படிதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய விஷயங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அவர் வாய் திறந்து சொன்ன வசனங்களை யாரெல்லாம் படிக்காமல் அதை பின்பற்றாமல் அதன்படி நடக்காமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே இயேசுவை வந்து கொலை செய்கிற ஜனங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஏசப்பா தெளிவாக சொல்லியிருப்பார். அந்த கானானிய ஸ்திரீ, அந்த கண்ணுக்குட்டி, அந்த மாதிரி சொல்லிட்டு அப்பத்தை எடுத்து நான் வந்து யாருக்கு இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கொஞ்சோண்டு கெஞ்சினதுனால தான் நமக்கு வந்து கிருபை கிடச்சிருக்குது. அதனால தான் நமக்கு கிருபை கிடச்சிருக்குது அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு வந்து பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ரொம்ப முக்கியமாக அவர் ஊழியம் கூட நமக்கு ஊழியம் செய்யும்படியாக வரலை. அவர் வந்து நம்ம காணாமல் போன இஸ்ரவேலினுடைய ஆடுகள் அப்படிங்கிறது தான் வந்தார். ஆனால் இயேசு இறந்தது நமக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஏசப்பா அந்த நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சு அந்த சட்டத்திட்டங்களை அந்த பகையாக இருந்த நடுச்சுவரை தகர்த்து உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு வந்து ஏசப்பா நமக்கு தெய்வமாக இருக்கிறார். அதனால தான் நம்ம முக்கியமானதாக இருக்கிறோம். அப்போ நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? நற்செய்தி அறிவிக்கணும் எல்லா ஜனத்துக்கும். ரட்சகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11 அவர் வந்து நிறைய ரோல் இருக்குது. ஏசப்பாவுக்கு நிறைய ரோல் இருக்குது. அவர் யூதர்களின் ராஜாவாக இருந்தார், இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார்.
அதே மாதிரி மனுஷகுலம் எல்லாத்துக்கும் அவர் ரட்சகராக இருந்தார். எல்லார் செய்த பாவங்களையும் தீர்க்கும்படியாக வந்திருக்கிறார். ஏசப்பா நமக்காக வந்திருக்கிறார் அப்படிங்கிறது தீர்க்கும்படியாக. இப்போ எப்போது இயேசு வந்து புறஜாதிகளுக்கு கடவுளாக மாறினார்? வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இங்கே தான் புறஜாதிகளுக்கு இயேசு, அது வரைக்கும் இயேசு புறஜாதிகள் கிடையவே கிடையாது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் கூட அவர் வந்து புறஜாதிகளுக்கு ஏசப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவிசேஷம் சொல்ல வரவே இல்லை, சுவிசேஷம் சொல்லவும் இல்லை. ஆனால் பாருங்களேன், நம்ம ஒரு வசனம் படிப்போம் இல்லையா, எங்கே அந்த ஸ்திரீ, எந்த ஸ்திரீ? யாக்கோபோட கிணறுக்கிட்ட வந்து தண்ணி பிடிக்க வரும்ல அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ. அந்த அம்மா தான் வந்து அது புறஜாதி பட்டணம். அங்கே 2 நாள் அங்கே தங்கியிருப்பார். 2 நாள் தங்கியிருக்கிறாங்கன்னா இதெல்லாம் ஆச்சரியம். 2 வருஷம், 2 நாள் அப்படிங்கிறது 2000 வருஷம். 2000 வருஷம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கிருபையின் காலம் அப்படிங்கிறது வந்து முடிவு அப்படிங்கிறதுல ஏசப்பா இந்த காலத்தில் கடைசி பொத்தனை தட்டிட்டார். சரியா? கிருபையின் காலம் முடியும் முன்னே நண்பா நீயும் இயேசுவை பின்பற்றிடு வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி. இயேசு எப்போது புறஜாதிகளுக்கு கடவுளானார்? எப்போது இயேசு வந்து தெய்வமானார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசம் சத்தமா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44வது வசனம். இயேசு இங்கே தான் இயேசு வந்து புறஜாதிகளுக்கு கடவுளா மாறுறார். அந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். யாவர் மேலும், அதுக்கு முன்னாடி யாவர் மேலும் கிடையாது. ஏன்னா இது வந்து யோவேல் என்னும் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். ஜோயல்ங்கிற தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான். என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? ஜோயல்ங்கிற தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறாரு, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னார் பழைய ஏற்பாட்டில். இந்த நான் எடுக்கிறேன் பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும். இங்கே தேவைப்படுது, இந்த வசனத்துக்கு தேவைப்படுது 10:44. இந்த இடத்துல தான் மாம்சமான யாவர் மேலும் என்ன பண்றாரு? மாம்சம் எல்லாருக்கும் வந்து ஏசப்பா தெய்வமா மாறுறாரு. புறஜாதிகளுக்கு இந்த இடத்துல ஒரு கிருபை கிடைக்குது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 44. அதே அதிகாரத்தில் 28 வாசிங்க. அதே அதிகாரத்தில் 28. அவர்களை நோக்கி அந்நிய ஜாதியனோடே கலந்து அவனிடத்தில் போக்குவரத்தாய் இருப்பது யூதனானவனுக்கு விலக்கப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் எவன் என்று அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார். 10:28. இந்த 10:28 சொன்னதுக்கு அப்புறம் தான் 10:44 அவருக்கு கிருபை கிடைக்குது. எல்லா யூதர்களும் நம்மளாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்மளாம் அந்நியர்கள், புறஜாதிகள். அந்த யூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமாரியர்களோட கலந்திருக்க மாட்டாங்க. யூதர்கள் வந்து சமாரியர்களோட கலந்திருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் தங்களை உயர்ந்தவர் நினைச்சுக்கிடுவாங்க. ஆனால் இயேசு ஒட்டச்சார், நியாயப்பிரமாணத்தை ஒழிச்சார், தன் மாம்சத்தில் ஒழிச்சு இனி யூதன் என்றும் இல்லை, அப்போஸ்தலன் என்றும் இல்லை, அப்போலோ என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துட்டார். ஜாதியெல்லாம் ஒழிச்சிட்டார், மதத்தெல்லாம் ஒழிச்சிட்டார், மத போதகத்தெல்லாம் ஒழிச்சிட்டார், கட்டிடத்தெல்லாம் இடிச்சிட்டார். கட்டிடம்லாம் இன்னைக்கு கிடையாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோயில்களில் அவர் இறார். கோயிலில் அந்த இடத்துல எல்லா ஆலயங்களும் அவர், நீங்களே அந்த ஆலயம் சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார். நம்ம தான் அவருடைய ஆலயம், நம்முடைய உடம்பு தான் அவர் தங்கி இருக்கக்கூடிய ஆலயம். அவர் நமக்குள்ளதான் வாசமாக இருக்கிறார். அவர் எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்கக்கூடாது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, மனுஷருடைய கைகளால் கட்டப்பட்ட கோயிலில் அவர் இருக்க மாட்டேன்ட்டார். அவர் மனுஷரால் போதிக்கப்படுவர் அல்லன்ட்டார். சகல சத்தியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏசப்பா சொன்னதை காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஏசு சொன்ன வசனம் தான், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள், காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஏசப்பா அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி எண்ணாகமம் வாங்களே, நீங்கள் இங்கே கூட இது எண்ணாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் எண்ணாகமத்தில் 23:9 ஒருவர் எடுத்தவங்க சத்தமாக வாசிங்க. எண்ணாகமம் 20:9. இது அங்கேயே சொல்லி வச்சிட்டாரு, யூதர்கள் வேற யாரோடையும் கலந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆனால் இங்கே புதிய ஏற்பாட்டில் நம்ம எல்லாரையும் ஒன்றாக்கிட்டார். பழைய ஏற்பாட்டில் அப்படியே பின்பற்றலாமா? அதுக்கான எச்சரிக்கை அப்படிங்கிறத தான் அந்த வசனங்கள் அப்படிங்கிறத பாருங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒருத்தர் வாசிங்க சத்தமாக. எண்ணாகமம் அப்படிங்கிறது 23:9. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 9வது வசனம். பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும். பழைய ஏற்பாட்டில இருந்து பொக்கிஷத்தை மட்டும் தான் எடுக்கணும். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். இந்த வசனத்தை நல்லா படிச்சு வச்சுக்கணும். கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்?
இஸ்ரவேலின் காற்பங்கை எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அப்ப அந்த ஜாதிகளோட கலவாமல், யூதர்கள் அப்படிங்கிறவங்க யாரோடையும் திருமண உறவு பண்ணக்கூடாது, யாரோடையும் கலக்கக்கூடாது. அப்படி இருந்ததுதான். அப்பனா என்ன அர்த்தம்? அந்த அந்த பழைய ஏற்பாடின்படி நம்மளாம் அந்நியர்கள், நம்மளாம் தேவனற்றவர்கள், நம்மளாம் தேவனுக்கு சத்துருக்கள், நம்மளாம் எதிரிகள், இயேசுவுக்கு எதிரி பழைய ஏற்பாட்டின்படி. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஏசப்பாவுக்கு நம்ம பிள்ளை, ஏசப்பாவுக்கு நம்ம சகோதரர். ஏசப்பாவுக்கு நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுவிகார புத்திரத்தை கொடுத்துட்டாரு. அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியாக சுவிகார புத்திரத்தை நம்ம கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டில் அந்த யூதர்கள் கூட அடிமைகள் தான். என் தாசன் தான் சொல்லியிருப்பார். தாவீது என் தாசன் சொல்லியிருக்கிறானே, ஆபிரகாம் என் தாசன் சொல்லியிருக்கானே. அடிமை, தாசன்னா அடிமைன்னு அர்த்தம். பாரதி தாசன்னா பாரதிக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம். வாணிதாசன்னா பாரதிதாசனுக்கு அடிமை அப்படி மாதிரி சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல முக்கியமானது ஏசப்பா அப்போ நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப கவனமாக படிங்க. இஸ்ரவேலர்களுக்கு எப்போது நீதி அப்படிங்கிறது, ஸோ நமக்கு எப்போ அந்த மாதிரி கிடச்சிருக்குது, இதெல்லாம் முக்கியமான வசனங்கள் அப்படிங்கிறத படிக்கலாம். ஸோ ஏசப்பாவுக்குள்ள எப்படி நம்ம கீழ்ப்படிந்து இருப்பது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரே ஒரு வசனம் அப்படிங்கிறத நம்ம ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிறதுக்கு கடைசியாக ஒரே ஒரு வசனம் படிப்போம். எபேசியர் 3:19. எபேசியர் 3:19 ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். எபேசியர்ல நல்லா படிங்க, கலாத்தியர்ல நல்லா படிங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த நியாயப்பிரமாணம்னா என்னன்னு புரியும். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது எப்படின்னு புரியறதுக்கு கலாத்தியர் ஒரு 6 அதிகாரத்தில் அழகா அப்போஸ்தலனாகிய பவுல் வச்சு நிறைய எழுதி கொடுத்துருக்காரு. ரோமர் அதிகாரம் நல்லா படிங்க, எபேசியர்லாம் நல்லா படிங்க. அப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் டெய்லி 1 மணி நேரம் படிக்கணும். டெய்லி 1 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது, அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரமாவது அதில் நல்ல தியானமா இருக்கணும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அப்படிங்கிறது 19வது வசனம். எபேசியர். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள. இங்க பாருங்க, வாசிங்க. அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள, அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும். எப்படியா? வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் அப்படிங்கிறது. அதே அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 3:8 சொல்லுது, பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அந்த புறஜாதிகளுக்கு அந்த மக இருக்கக்கூடிய போதகராக இருந்தான், அந்த போதிக்கிறவனாக இருந்தான், ஒரு சீஷராக இருந்தான். அவன் மூலமாக தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ ஏசப்பா தான் நமக்கு ஆங்கர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நான் சொன்ன வசனங்கள் தான் உங்களை கடைசியில் நியாயந்தி இருக்கும். அப்போ ஏசப்பாக்கள் நிலைத்திருப்பது எப்படி? யோவான் 15:7 படி, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களிடத்தில் கொடுக்கப்படும். 15:7 ஒரு முறை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. யோவான் 15:7. யோவான் 15:7. யோவான் 15:7 அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்னிலும், நீங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்து இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் அப்படின்னு சொல்றாரு. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவரின் அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சரியா? நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இயேசுவுக்கு நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாமா? சிநேகிதன் என்ன? ஃப்ரெண்டு. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பின்பற்றுகிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால், படித்தீர்களானால் அல்ல, பிரசங்கம் பண்ணினீர்களானால் அல்ல, போய் செய்யணும். புறப்பட்டு போங்கன்னா புறப்பட்டு போகணும். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் அவருடைய வசனத்தை நம்ம உறுதிப்படுத்துற பிள்ளையா இருக்கணும். நம்ம கை வச்சு ஜெபிச்சா ஒருவருக்குள்ள இயேசு இருக்கிறாரா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு ரகசியம், முக்கியமான ஒரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியம் என்னன்னா, நம்ம பிரேயர் பண்ணோம்னா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும். அது எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யாரோ ஒருத்தருக்கு தான், வரம் பெற்றவர்களுக்கு தான் இன்னைக்கு ஏமாத்தி வச்சிருக்கிறான் பிசாசு, வஞ்சித்து வச்சிருக்கிறான். எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த காரியங்களை செய்வான், அதை விட மேலான பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்லி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் உண்டான அடையாளங்கள் ஆகணும்னு சொல்லிட்டு மார்க் 16:17 சொல்லி வச்சிருக்கிறார். மத்தேயு 28, 18, 19, 20 ஏசப்பா நமக்கு ஆணித்தரமா சொல்றார். யோவான் 10:10 திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்றே வேறொன்றுக்கும் வரான், நானோ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன்னு சொல்றாரு ஏசப்பா. ஏசப்பா கிட்ட இருக்கிறவங்கள்ட்ட ஜீவன் இருக்கும், அது பரிபூர்ணப்படவும் இருக்கும், பரிபூர்ணப்பட்டும் இருக்கும். லூக்கா 10:19
சரியா? அதெல்லாம் வியாதிகளை துரத்தும் போது அடிக்கணும் அந்த வசனம். இந்த வசனங்களுக்கு பிசாசு பயங்கர பயப்படுவோம். நமக்குள்ள நோய் வராது, நமக்குள்ள சண்டை வராது, நமக்குள்ள சச்சரவு வராது. இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படியணும், வீதிகளுக்கு போகணும். இயேசுக்கு கொடுப்பது என்றால் இன்னைக்கு என்ன பார்த்தோம்? போய் பசியாக இருக்கிறவனுக்கு சோறு போடணும், தாகமாக இருக்கிறவனுக்கு பார்க்கணும், வியாதியத்தில் நாடி ஓடணும், திக்கற்ற பிள்ளைகள் நாடணும். சரியா? உடை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் இயேசுக்கு கொடுக்கறது. அப்போ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது நல்லா கவனிங்க. 26 ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவனால் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்துவது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. இயேசுவை ஏன் கொலை செய்யணும்னு அவங்க விரும்பினாங்க? ஏன்னா அவன் நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார். நியாயப்பிரமாணத்தை மீறிட்டார், ஓய்வு நாளை மீறிட்டார். நியாயப்பிரமாணத்தில் சொன்ன ஓய்வு நாளை மீறிட்டார். ஓய்வு நாளை சுஸ்தப்படுத்திட்டார். நானே பிதான்னு சொல்லிட்டார். நான் தான் தேவன், பிதாவை எனக்கு காண்பின்னு சொல்லி தோமா சொல்லும்போது என்னை கண்டவன் பிதாவை கண்டடைகிறான்னு சொல்லிட்டார். உன்னோட பேசிட்டு இருக்க நானேட்டார். இயேசுதான் பிதா, இயேசுதான் வானத்தை உண்டாக்குனவர், இயேசுதான் பூமியை உண்டாக்குனவர், இயேசுதான் சகலத்தை உண்டாக்குனவர். இயேசுக்கு தான் அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எனி டவுட்ஸ்? என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான்ட்டார் 23. யோவான் 15:23 என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவோட வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன் பிதா தான் இயேசு. எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணிக்கிறார். ஏசப்பா எங்களை சுத்தப்படுத்துங்கன்னு கேட்கணும். நாங்கள் கனி கொடுக்கணும்னு பார்க்கணும். கனி கொடுக்கணும்ப்பா. எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்கப்பட மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்தாராவிட்டால், எண்ணில்னா இயேசுல, இயேசுலனா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா எங்களை பாவங்களை மன்னிங்க, எங்களோட அக்கிரமங்களை மன்னிங்க, எங்களோட மீறுதலை மன்னிங்க. அப்பா நாங்கள் பிறருக்காக ஜெபம் பண்ணாத மன்னிங்க. என் வீட்டாருக்கே ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது, என் வீட்டுக்கே நான் என்ன பண்ணிக்கூடாது, சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம இந்த பூமிக்கு உப்பாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும். யாரையும் மதம் மாற்றிடக்கூடாது, யாரையும் துன்புறுத்திடக்கூடாது, யாரையும் மார்க்கத்தனாக்கும்படி இது பண்ணிடக்கூடாது. எல்லாருக்கும் அன்பு செய்யணும். அன்பு செய்யறதுக்கு மட்டும்தான் ஏசப்பா இருக்காரு. அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறாரு வசனம் அப்படிங்கிறது. ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால், பாருங்க, ஒருவன் எண்ணில் நிலைத்திராவிட்டால் என்ன? ஏசப்பாவோட மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அதில் நிலைச்சிராவிட்டா, அதை பின்பற்றாமல் இருந்துட்டா, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும்னு சொல்லி எச்சரிக்கிறார். இயேசுட்ட நிலைத்திராவிட்டார். இயேசுவோட வசனத்தை படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடையாது. இயேசுவுக்கு புறப்பட்டு போகணும். இயேசுவுக்கு போய் ஏசப்பாவோட சுவிசேஷத்தை சொல்லணும். ஏசப்பா என்ன செய்தாரோ அதையும் நம்ம செய்யணும். குறிப்பாக நம்ம ஏசப்பா சொன்ன வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அற்புதங்களாலும் அடையாளங்களினாலும் இந்த வசனத்தை உறுதிப்படுத்துகிறவர்கள் தான் ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருக்கிறாங்க. இப்போ ஏசப்பாவுக்குள்ள நிலைச்சிருக்கிறதுனா என்னன்னு தெரியுதா? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் படிக்கணும், புறப்பட்டு போகணும், சீஷர்கள் ஆக்கணும், ஏசப்பாவுக்கு கனி கொடுக்கணும், அந்த கனிகள் மிகுந்த கனிகளை கொடுக்கணும். ஏசப்பாவோடைய வசனங்களால் அவருடைய அவருடைய அற்புதங்களாலும் அடையாளங்களும் வசனத்தை உறுதிப்படுத்தும். அதுதான் ஏசப்பாவுக்கு பிரியமான பிள்ளைங்க. அப்போ என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஏசப்பாவோட பேசணும். 1 மணி நேரமாவது அவருடைய தனிஜபத்தில் பேசணும். தனிஜபத்தில் பேசுறதுனா நம்ம ப்ரேயர் பண்ணணும். அவர் நம்ம கூட பேசுறதுனா இந்த மாதிரி அவர் எழுதின வசனங்களை படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானா நல்லா படிக்கணும். மனுஷனுக்கு அடிமையாகக்கூடாது, காசு வாங்கிடவே கூடாது. ஊழியம்ன்ற பேரில் காசு வாங்கிடவே கூடாது. காசு வாங்கிட்டாவே அது மேமன் ஸ்பிரிட். உலக பொருளுக்கும் இயேசுவுக்கும் நம்ம ஊழியம் பண்ண முடியாது. நமக்கு இயேசு கொடுக்கிறவராக தான் மாட்டிருக்கிறார். ஏசப்பா நம்மளை கொடுக்கிறவராக தான் மாட்டியிருக்கிறாரு. நம்மளை வாங்குறவர்களாக அல்ல, நம்ம கொடுக்கிறவர்களாக மாட்டியிருக்கிறார். ஆமென். எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். மாலினிக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. சுபஸ்ரீக்கு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே. மாலினி ஜெபம் பண்ணலாம். இந்த கேட்ட சத்தியத்திற்காக மாலினி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மாலினி ஜெபம் பண்ணுங்க.
கேட்ட நன்மை சத்தியத்திற்காக பரவதாகும் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த நாள்ல இயேசப்பா எங்க துதிக்க வச்சு கிருபைக்காக கொடான கொடி நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. எங்க 2 3 நாமத்தினால கூடி ஜெபிக்கிறீங்களோ அங்க நான் வாசப்படுவேன்னு சொல்றீங்க இயேசப்பா. இயேசப்பா, இந்த இடத்துல இந்த நேரத்துல நீங்க எங்களோட கூட இருந்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. அப்பா ஆண்டவர் ஒவ்வொரு வசன வார்த்தைகள்ல எங்களோட பேசுகிற கிருபைக்காக நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. அப்பா ஆண்டவர் நீங்க யோவான் 15:7 கூட சொல்றீங்க இயேசப்பா. ஆமென். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் சொல்றீங்க இயேசப்பா. ஆமென் இயேசப்பா. உங்க வார்த்தைகள்ல நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க இயேசப்பா. நிலைத்திருக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. அப்பா ஆண்டவர் உங்க வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை கீழ்ப்படிந்து மாற்றுங்க நடக்கிற பிள்ளைகளா இயேசப்பா. எங்களை மாற்றுங்க. அப்பா ஆண்டவரே, அப்பா நீங்க ஏழைகளுக்கு கொடுக்கறதே எனக்கு கொடுக்கறதுன்னு ஆமென். சொல்றீங்க ஏழைகளுக்கு இயேசப்பா. கொடுப்பது தான் இயேசுவுக்கு அப்படிப்பட்ட கொடுப்பது. உதவி ஆமென். செய்யற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க உதவி செய்கிற இயேசப்பா. பிள்ளைகளா இரவு மாற்றுங்கப்பா. குணமாய்ந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க இயேசப்பா. மாற்றுங்க இயேசப்பா. அப்பா ஆண்டவரே, கோபத்தினால இயேசுவின் நாமத்தினால் எடுத்துக்கொள்ளும்படியாக கோபத்தினாலே ஜெபிக்கிறோம் இயேசு இயேசப்பா. நாமத்தினால் எடுத்து போடுங்க. கசப்பான எண்ணங்களை இயேசுவின் கசப்பான நாமத்தினால் எண்ணங்களை இயேசு எடுத்துக்கொள்ளும்படியாக நாமத்தினால் எடுத்து போடுங்க. ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்பா ஆண்டவரே, உங்களுக்கு உண்மையுள்ள பிள்ளையாக, உங்களுக்கு இயேசப்பா, பிரியமான உண்மையுள்ள பிள்ளைகளாக, பிள்ளைகளாக, உங்க பிரியமுள்ள வார்த்தையின்படி பிள்ளைகளாக கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க ஆமென். Thank you, இயேசப்பா. Jesus. ஆமென் அப்பா அப்பா, ஆண்டவரே, இயேசப்பா. இயேசப்பா ஆண்டவரே, உங்க வார்த்தைக்குள்ள இன்னும் நாங்க ஆழ்ந்து படிக்க உதவி செய்யுங்க உதவி இயேசப்பா. செய்யுங்கப்பா. உங்களுக்கு இன்னும் நாங்க நிறைய இடம் கொடுக்க உதவி செய்யுங்க இயேசப்பா. ஆமென் உலக இயேசப்பா. காரியங்களுக்குள்ள போகாத படிக்க தேவனாக கர்த்தர் எங்களை வழிநடத்துறீங்க இயேசப்பா. இயேசப்பா, அதற்காண்டி நன்றி. உங்களுக்கு நன்றி 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 இயேசப்பா. நன்றி இயேசப்பா. அப்பா ஆண்டவரே, இன்றைய நாள்ல நிறைய சத்தியத்தை அப்பா ஆண்டவரே மாமா மூலியமா நீங்க எங்களோட பேசுனீங்க இயேசப்பா. அதற்காண்டி இயேசப்பா, உங்களுக்கு நன்றி. நன்றி இயேசப்பா, இயேசப்பா. நன்றி. இயேசப்பா, தினமும் நன்றி. எங்கள்கிட்ட நீங்க பேச போற கிருபைக்காக கொடான கொடி நன்றி தினமும் பேச போகிற இயேசப்பா. கிருபைக்காக அப்பா நன்றி ஆண்டவரே, இயேசப்பா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொல்லுங்க இயேசப்பா. அதற்காண்டி ஆமென். உங்களுக்கு நன்றி இயேசப்பா. நன்றி இயேசப்பா. உங்களோட ராஜ்யத்தை மட்டும் நாங்க தேடுற பிள்ளைகளாக ஆமென். Thank you, Jesus. அப்பா Thank ஆண்டவரே you, இருக்க Jesus. உதவி செய்யுங்க நன்றி இயேசப்பா. இயேசப்பா. அப்பா நன்றி ஆண்டவரே, இயேசப்பா. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்னு நீங்க நிறைய இடத்துல பேசுறீங்க இயேசப்பா. அப்பா ஆமென் ஆண்டவரே, இயேசப்பா. அதன்படி நாங்க கீழ்ப்படிந்து நடக்க உதவி செய்யுங்கப்பா. உதவி அப்பா செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைய நாள்கள் நாங்க எதுவும் தப்பா நாங்க யார்ட்டையும் கசப்பா பேசினோம்னா எங்களை மன்னிங்க இயேசப்பா. மன்னிங்க இயேசப்பா. அப்பா ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் எடுத்து போட்டு எங்களை நல்ல ஒரு கவனமாக எங்களை கவனிக்க வச்சு கிருபைக்காக கொடான கொடி நன்றி இயேசப்பா. கொடான கொடி நன்றி இயேசப்பா. அப்பா ஆண்டு நீங்க எங்களுக்குள்ள இருக்கீங்க, நாங்க விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. ஆமென். அப்பா ஆண்டு ஆமென். உங்களை Thank you, நேசிக்கிற Jesus. பிள்ளைகளாக Thank you, உங்களை Jesus. Thank you, இன்னும் Jesus. நல்லா துதிக்கிற பிள்ளைகளாக எங்களை துதிக்கிற மாற்றி பிள்ளைகளாய் இயேசப்பா. மாற்றுங்க. யுத்ததாரிகளாய் ஒவ்வொருவரையும் அப்பா மாற்றுங்க. ஆண்டவரை தொடுங்க இயேசப்பா. அப்பா ஆமென். ஆண்டு இயேசப்பா, உங்களை அறிந்து கொள்ளாம நிறையவே இருக்காங்க இயேசப்பா. ஆமென். அப்பா ஆண்டு நீங்க தான் இயேசப்பா உண்மையான தேவன் இயேசப்பா. அப்பா இயேசு, ஆண்டவரே, நன்றி. அவங்க எல்லாம் உங்களை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. உதவி உதவி செய்யுங்கப்பா. செய்யற கிருபைக்காக கொடான கொடி